அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நான் பைபிளில் இருந்து ஒரு சில வகையான சிகரங்களை சொல்லுவேன். சில வகையான சிகரங்களை சொல்லுவேன். அந்த சிகரத்தில் இருந்து விழுவதற்கான வாய்ப்புகளையும் சொல்லிட்டு நாம் என்ன செய்யலாம் ஜெபிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அடுத்த வசனம். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாவின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த 1ஆம் நூற்றாண்டில் 3 பெரிய சபைகள். எத்தனை பெரிய சபைகள்? 3 பெரிய சபைகள். ஒன்று எருசலேம் சபை. எருசலேம் சபையில் பாஸ்டர் யார் தெரியுமா? எருசலேம் சபையில் பாஸ்டர் யாரானா நமக்கு என்ன பாஸ்டர்? ஓகே. எருசலேம் சபையில் பாஸ்டர் இயேசுவின் ஒன்று விட்ட, அப்படிதானே சொல்லுவாங்க. இயேசுவின் ஒன்று விட்ட சகோதரனாகிய யாக்கோபு. அது ஒரு பெரிய சபை. அடுத்த பெரிய சபை அந்தியோக்கியா சபை. எந்த சபை? அந்தியோக்கியா சபை. அந்தியோக்கியா சபையில் 7 போதகர்கள். எத்தனை போதகர்கள்? 7 போதகர்கள். அடுத்த பெரிய சபை எபேசு சபை. இப்போ அந்த காலத்தில் 3 பெரிய சபைகள். எருசலேம் சபை, அந்தியோக்கியா சபை, எபேசு சபை. கிட்டத்தட்ட 2 லட்சம் விசுவாசிகள் இருந்திருக்கிறாங்க எபேசு சபையில். அங்கே பாஸ்டராக இருந்தது இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான். யோவான் நாடு கடத்தப்பட்ட பின்பு அங்கே பாஸ்டராக இருந்தது தீமோத்தேயு. அங்கே பாஸ்டராக இருந்தது யோவான். யோவான் நாடு கடத்தப்பட்ட பிறகு அங்கே பாஸ்டராக இருந்தது தீமோத்தேயு. ஆனால் அந்த சபையை உண்டாக்குனது பவுல். உண்டாக்குனது யார்? பவுல். சம்பந்தமே இல்லைல்ல. உண்டாக்குனது பவுல். பாஸ்டராக இருக்கிறது யோவான். அவர் நாடு கடத்தப்பட்ட உடனே பாஸ்டர் ஆனது தீமோத்தேயு. பெரிய சபை. அந்த பட்டணம் ஒரு துறைமுக நகரம். அங்கே உலகத்தின் எல்லா நாடுகளில் உள்ள கப்பல்கள் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு மாதிரி, இன்னைக்கு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இன்னைக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஆகும். அன்னைக்கு பெரிய துறைமுகம். ஒரு இடத்துக்கு போகணுன்னா இன்னைக்கு பஸ் ஏறுறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாதிரி அன்னைக்கு எங்கே போகணும்? துறைமுகத்தில் போகணும். துறைமுகத்தில் போய் கப்பல் ஏறி தான் போக முடியும். அப்படி அன்னைக்குள்ள பெரிய துறைமுகங்கள் இருந்த இடம் தெசலோனிக்கியா. அங்கே ஒரு பெரிய துறைமுகம். அப்புறம் துறைமுகம் இருந்த இடம் கொரிந்து. அங்கே ஒரு பெரிய துறைமுகம். அப்புறம் துறைமுகம் இருந்த இடம் எபேசு. அங்கேயும் பெரிய துறைமுகம். அன்னைக்குள்ள உலகத்தின் வாசல்னு சொல்லுவாங்க எபேசுவை. என்ன சொல்லுவாங்க? உலகத்தின் வாசல். ஏன்னா எல்லா நாடுகளில் உள்ள கப்பலும் எங்கே வரும்? எபேசுவில் வரும். எல்லா நாடுகளில் உள்ள கப்பல் எபேசுவில் வர்றதுனால எல்லா நாடுகளின் வருமானமும் எங்கே வரும்? எபேசுவுக்கு வரும். எல்லா நாடுகளின் வருமானம் எபேசுக்கு வர்றதுனால அதை காஸ்மோபாலிட்டன் சிட்டி, அது தமிழில் என்னன்னு எனக்கு தெரியல, மெட்ரோபாலிட்டனையும் தாண்டி, அதாவது சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அப்புறம் காஸ்மோபாலிட்டன் சிட்டி. சிட்டின்னு சொன்னால் கிராமத்தில் உள்ளவர்கள் வருகிற இடம். சிட்டின்னு சொன்னால் கிராமத்தில் உள்ளவர்கள் வருகிற இடம். மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொன்னால் பல நகரங்களில் உள்ளவர்கள் வருகிற இடம். காஸ்மோபாலிட்டன் சிட்டின்னு சொன்னால் பல நாடுகளில் உள்ளவர்கள் வருகிற இடம். இப்போ சிட்டின்னா பட்டணம், நகரம்னா பல கிராமங்களில் இருந்து ஆட்கள் நினைச்சுவாங்க வருவாங்க. இப்போ நாகர்கோயில் ஒரு சிட்டி. அங்கே பல கிராமங்களில் உள்ள ஆட்கள் நினைச்சுவாங்க வருவாங்க. ஆனால் சென்னை
மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஏன்னா அங்கே பல நகரங்களில் உள்ளவர்கள் வருவாங்க. மும்பை காஸ்மோபாலிட்டன் சிட்டி, பல நாடுகளில் உள்ளவர்கள் வருவாங்க. அப்படி பல நாடுகளில் உள்ள மனிதர்கள் வருகிற இடமாக்கும் எபேசு பட்டணம். அப்போ எபேசு பட்டணம் பொருளாதாரத்தில் ரொம்ப உயர்ந்திருக்கு. மொழியிலையும் ரொம்ப உயர்ந்திருக்கு, பொருளாதாரத்திலையும் உயர்ந்திருக்கு, மொழியிலையும் உயர்ந்திருக்கு, ரொம்ப உயர்ந்திருக்கு, தத்துவங்கள்லையும் உயர்ந்திருக்கு. அப்புறம் அன்னைக்குள்ள உலக சாதனையாக்கும் தியான ஆளின் கோயில், அன்னைக்குள்ள உலக சாதனையாக்கும் தியான ஆளின் கோயில். அந்த தியான ஆளை எதுக்கு ஆராதிப்பார்கள்னு கேட்டால், பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளை கொடுக்கிற தெய்வம்னு சொல்லி தியான ஆளை ஆராதிப்பார்கள். அப்போ உலகத்தின் எல்லா நாடுகளில் இருந்தும் பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டுதல் பண்ணுறவங்களும் எங்கே வருவாங்க? எபேசு பட்டணத்து வருவாங்க. வாரவங்க சும்மா வருவாங்களா? காணிக்கையும் கொண்டு வருவாங்க. அப்போ பல நாடுகளின் பணமும் எங்கே வருது? எபேசுவில் வருது. இப்போ பல நாடுகளில் உள்ள ஆட்கள் வாரதுனால பல நாடுகளின் கலாச்சாரம் எங்கே வருது? எபேசுவில் வருது. அப்படி உயர்ந்திருக்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் தியான ஆளின் கோயில் இருக்கிறதுனால சுவிசேஷம் அறிவிப்பது, சுவிசேஷம் மட்டும் இல்லை, மற்ற மதங்களை அறிவிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் எபேசுவில் நம்ம யார்கிட்டையாவது சுவிசேஷத்தை சொன்னோன்னா, புரியுதில்லை தங்கம்? தமிழ் தெளிவாக தானே இருக்குது. எபேசுவில் யார்கிட்டையாவது சுவிசேஷத்தை சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொன்ன ஆளை பிடிச்சு ஒரு கிரவுண்டில் கொண்டு நிப்பாட்டுவாங்க. கிரவுண்டில் கொண்டு நிப்பாட்டிட்டு, பசியாக இருக்கும் இல்லையா சிங்கம், பசியாக இருக்கும் இல்லையா, போச்சோ பிரைஸ் லார்ட், கேட்குது இல்லையா? ஒரு கும் இல்லாத மாதிரி இருக்கு. பிரைஸ் லார்ட். பசியாக இருக்கும் இல்லையா சிங்கம், அந்த சிங்கத்தை அந்த கிரவுண்டில் திறந்து விடுவாங்க. திறந்து விட்டுட்டு அங்கே ஒரு பெரிய கொலோசியம் உண்டு. கொலோசியம்னா தேட்டர், தேட்டர்னா ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்தில் அரசனுடைய மனைவி, அமைச்சர்கள் எல்லாரும் உட்கார வச்சு 25,000-30,000 ஆட்களை கூடி நிற்க வச்சுட்டு, கூடி உட்கார வச்சுட்டு, இந்த பரிசுத்தவான அந்த மைதானத்தில் நிற்க விட்டுட்டு சிங்கத்தை திறந்து விடுவாங்க. சிங்கத்தை திறந்து விட்டு இந்த மைதானத்தில் நிற்கிற பரிசுத்தவான சிங்கம் வேட்டையாடுறதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதனாலே ஆகும் அந்த 1 கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது பவுல் சொல்றார், எபேசுவில் நான் துஷ்ட மிருகங்களோட போராடினேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று. இந்த வசனத்தின்படி நமக்கு என்ன புரியுது? பவுலை பிடிச்சு அந்த கிரவுண்டில் கொண்டு விட்டுருக்காங்க. விட்டு சிங்கத்தை திறந்து விட்டுருக்குறாங்க. ஆனால் பவுல் சிங்கத்தோட என்ன பண்ணியிருக்காரு? போராடி இருக்கிறாரு. இனி கொஞ்சம் கூட தெளிவாக அந்த தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும்போது சொல்கிறாரு பாருங்க. அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அந்த கடைசி எனக்கு துணையாக நின்று அந்த கடைசி வசனத்தோ கடைசி பார்ட் வாசிங்க. புறஜாதியார் எல்லாரும் கேட்கறதற்காக சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். பார்த்தீங்களா? அப்போ உண்மையிலே எபேசுவில் வச்சு எதோட போராடிட்டு இருக்கிறாரு? சிங்கத்தோட போராடி இருக்காரு. அங்கே வச்சு சிங்கத்தோட போராடின பவுல் சிங்கத்தின் வாயிலிருந்தும், உங்கள் பைபிளில் இல்லையோ, சிங்கத்தின் வாயில இருந்தும் ரட்சிக்கப்பட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும். உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்குன்னா, சிங்கமே உன்னை கடிச்சு தூக்கினாலும் கர்த்தர் உன்னை விட மாட்டார். விருப்பம் உண்டு, நான் கை தட்டினா போதும்.
நம்ம மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குன்னா எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. தேவ திட்டத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருந்தாலே போதுமானது. எதுவும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது அந்த எபேசுக்குள்ள சுவிசேஷம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். எபேசுக்குள்ள சுவிசேஷம் போனது எங்கே சொல்லியிருக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. 19 அதிகாரம் 11வது வசனம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இதாக்கும் முதல் காரியம் பாருங்க. அங்க சுவிசேஷம் அறிவிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? விசேஷ அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. இந்த கவனிங்க, இந்த தேசத்தில் சுவிசேஷம் பரம்புவதற்கு அற்புதம் நடந்தாதான் சுவிசேஷத்தை பேச முடியும்னா கர்த்தர் உங்க கைகளை கொண்டு விசேஷ அற்புதங்களை விருப்பம் உண்டுனா கை தட்டினா போதும். உங்க கைகளை கொண்டு கர்த்தர் விசேஷ அற்புதங்களை செய்வார். நல்ல ஒரு நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கையை தட்டி. வரலாற்றில் இதுவரை கேள்விப்படாத அற்புதங்கள், உலகத்தில் இதுவரை எங்கேயும் சொல்லப்படாத அற்புதங்கள், மனுஷன் காதுல கேட்டிராத அற்புதங்கள் இந்த பட்டணத்தில் நடக்கும். இந்த சபையை கொண்டு நடக்கும். இந்த தேசத்தில் நடக்கும். உங்க கையால நடக்கும். ರೀಗಬದನ ಕಡಗದನ ಪ್ರೌಢಬತ್ತರ ಊಡಬಂದಲ್ ಕನಾದರ ಶತ್ತರ ಬಲಬರಬಲಬ. நல்ல கைய தட்டி. அது என்ன விசேஷ அற்புதம்னு அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அதேங்களா, அன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் ஒன்று இல்லாததுனால பவுல் பிழைச்சு போனார். இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்செடுத்துருப்பேன் அவனை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை எங்கடா சொல்லி இருக்குன்னு கேட்பணும். அவன் என்ன சொல்லுவான்? அவன் செஞ்சதுனால தானே பைபிளில் இருக்கு. அவன் செய்கிறது வரை பைபிளில் இல்லை. அப்ப அவன்கிட்ட கண்டிப்பா கேட்பணும், வேதத்தில் இல்லாத அற்புதத்தை செய்கிற உன்னை எந்த ஆவி? ஆமேனா? ஒரு மால்னா என்னன்னு தெரியுமா? ஒரு மால்னா என்ன? கர்ச்சீப். கச்சேன்னா தெரியல, பெல்ட். அதாக எனக்கு பிடிச்சது. பவுலுக பேனா ஊழியம் செய்து, பவுலுக பேனா ஊழியம் செய்து, பவுலுக கர்ச்சீப்பு ஊழியம் செய்து, பவுலுக பெல்ட் ஊழியம் செய்து, பவுலுக வாய் ஊழியம் செய்து, பவுல் கை அசைத்த பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. விரல் வர ஊழியம் செய்து. அல்லேலூயா. ஒருத்தன் தன்னை கர்த்தருக்கு விட்டு கொடுத்தான்னு வைங்க, அவனுடைய தலைமுடியில இருந்து அவனுடைய நகர் வர கர்த்தர் அவனை பயன்படுத்துவார். கையை தட்டி நல்லா ஒரு நிமிஷம் ஆவியில பேசணும். நல்ல ஆவியில பேசணும். அந்நிய பாஷை பேசணும். அந்தல் கபரப கந்தராதனா அந்தல் கபரப கத்தரபலவா ஊடவல் பிரௌடபரபலவா. ஒரு மனுஷன் விட்டு கொடுத்தால் கர்த்தர் அவனை மொத்தமாய் பயன்படுத்துவார். பவுல ஜெயிலுக்குள்ள பூட்டி வச்சோன்னும் ஊழியத்தை தடுக்க முடியாது. கச்சையும் உருமாலும் வெளியே கிடக்கும். பவுல ஜெயிலுக்குள்ள பூட்டி வச்சு சுவிசேஷத்தை தடுக்க முடியாது. நிருபங்கள் வெளியே வந்துட்டு இருக்கும். அவனை 2 வருஷம் அடைச்சதுனால பிழைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் 2 வருஷம் அவனை ஜெயிலில் போட்டதுனால நம்மளை பிழைச்சுக்கிட்டான். அன்னைக்கு மட்டும் சத்துருக்கள் வெளியே அறியண்டான். அன்னைக்கு மட்டும் சத்துருக்கள் கடுப்பில் 10 வருஷம் பவுல ஜெயிலில் போட்டாங்கன்னு வைங்க, இது மாதிரி 2 பங்கு வந்திருக்கும். ஐயோ, புரியவில்லை இவர்களுக்கு.
இதை மாதிரி 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3 கொரிந்தியர் 4 கொரிந்தியர்னு போயிருக்கும். நல்ல வேலை டக்குன்னு திறந்து விட்டணும். உள்ள இருக்கும் அவன் சொல்றான், வாயால ஊழியம் செய்ய முடியாது, சரி பேனாவால ஊழியம் செய்வோம். ஒரு மனுஷன் தெய்வத்துக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்தால் அவன் பயன்படுவதற்கு தடையே இல்லை. ஒரு மனுஷன் நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தால் அவன் பயன்படுவதற்கு தடை இல்லை. ஏன்னா பேனா ஊழியம் செய்ய முடியும், உருமால் ஊழியம் செய்ய முடியும், கச்சை ஊழியம் செய்ய முடியும். இதெல்லாம் நீங்க நம்புறீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பெரிய சபையில பிரசங்கம் பண்ண போனேன். பிரசங்கம் பண்ண போயிட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே தொட்டு ஜோம் பண்ணுறதுக்காக ஆட்கள் வாசலில் காத்து கிடந்தாங்க. நான் தொட்டு 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 போகிறேன். தொடுகிறவர்களை ஆவியானவர் தூக்கி வீசுறாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, தொடுறதுக்கு கூட பலன் இல்லாமல் காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்துட்டேன். காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்த பிறகு நடந்ததாக்கும் ஒரு செயல், காரில் தொட்டவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாக தெய்வத்தினுடைய பிரசன்னத்தினுடைய பவர். நீங்க பலவீனப்பட உங்க மேல இறங்குகிற தேவனுடைய பிரசன்னம் கூடிட்டே இருக்கும். எனக்கு பலவீனம்னு நீங்க அறிந்து கொள்ள என்னால முடியலன்னு நீங்க சொல்ல உங்க மேல இறங்குற அபிஷேகம் இருக்கு இல்லையா, உங்க மேல இறங்குற பவர் இருக்கு இல்லையா, அது கூடிட்டே இருக்கும். ஆமென். அப்போ எபேசு பட்டணத்தில் தான் பவுலின் கையினால வேற எங்கேயும் நடக்காத விசேஷ அற்புதங்கள், ரூமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து போட்டார்கள். அப்பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமானது மட்டும் இல்லை, பொல்லாத ஆவிகள் என்ன ஆட்டம் ஆடுது, ஒரு கர்ச்சீப்புக்கு இல்லை. புரியலையோ? என் தமிழ் தப்பா இருக்கோ? மகனே ஜான் சால்வின், தமிழ் தப்பா இருக்கோ? கரெக்டாக தானே இருக்கு. நீ ஏன் பின்ன என்ன முறைக்கிறாய்? அவ்வளவு பெரிய ஆட்டம் ஆடுற ஆவிகள் ஒரு கர்ச்சீப்புக்கு. சோத்திரம் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், தப்பு தான். துதிப்பீங்கன்னு நினைச்சேன், தப்பு தான். அவ்வளவு ஆட்டம் போடுற ஆவிகள் ஒரு பரிசுத்தவான கையில இருந்த ஒரு கர்ச்சீப்புக்கு முன்ன நிக்க முடியல அப்படின்னு சொல்ல வந்தேன். பாதாளத்தின் மிகப்பெரிய ஆவிகள். இனி அந்த எபேசுக்குள்ள எப்படி சுவிசேஷம் போனது அப்படிங்கிறதுக்கு 7 காரியங்களை டக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் அந்த சிகரத்தில் இருந்தவர்கள் எப்படி கீழ்நோக்கி போகிறாங்கங்கிறத கூட சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலான. அப்போஸ்தல நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாக எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். 9வது வசனம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகிய கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிடத்தில் பிரித்து கொண்டு திரனு என்னும் ஒருவருடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாதித்து கொண்டு வந்தான். நல்லா கவனிக்கணும். நீங்க உள்ள போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது, எபேசுக்குள்ள போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. ஆனால் எபேசுக்கு வெளியே ஒரு ஃபிலாசபி கிளாஸ் எடுக்கிற ஸ்கூல் இருக்கு. என்ன கிளாஸ் எடுக்கிற ஸ்கூல் இருக்கு? ஃபிலாசபி, தத்துவம் சொல்லி கொடுக்குற ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலில் என்ன நடக்கும் தெரியுமா? மத்தியானம் வரதான் கிளாஸு, அங்கே மத்தியானத்து பிறகு கிளாஸு இல்லை. பவுல் சொன்னார், மத்தியானத்து பிறகு எனக்கு வேணும்னு. வாய்ப்புகள் வராது, வாய்ப்புகளை உண்டாக்கணும். உங்கள்கிட்ட இல்லை, வேற ஆட்கள்கிட்ட சொன்னேன். வாய்ப்புகள் வராது, வாய்ப்புகளை உண்டாக்கணும். அங்கே பார்க்குறாரு பவுல், எப்படிடா உள்ள சுவிசேஷம் சொல்லலாம், எப்படிடா உள்ள சுவிசேஷம் கொண்டு வரலான்னு பார்த்தா உள்ள வழி இல்லை. ஆனால் வெளியே ஒரு இன்ஸ்டிடியூட்டு கிடக்கு.
வெளியே ஒரு டர்னூசனுடைய ஃபிலாசபியை படிப்பிக்கிற ஸ்கூல் அங்கே கிடக்கு. அங்கே மத்தியானம் வரதான் கிளாஸு, மத்தியானத்துக்கு பிறகு அங்கே ஒன்றும் இல்லை. பவுல் உடனே அதை 2 வருஷம் வாடகைக்கு எடுக்கிறாரு. 2 வருஷம் வாடகைக்கு எடுத்து கவனிங்க, உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க டெய்லி 2 மணி நேரம் கிளாஸு. உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறவனுக்கு 2 மணி நேரம் கிளாஸு. விளைவு என்னன்னு பாருங்க, அடுத்த வசனம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாக எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். தப்புதானே, தப்புதானே. சாத்தான் என்ன சொன்னாய்? எபேசுக்குள்ள நுழைய விட மாட்டேன். கர்த்தர் என்ன சொன்னாரு? சரி, எபேசுக்குள்ள நுழைய மாட்டேன் இல்லையா? எபேசுவில் இருந்துட்டே ஆசியா முழுக்க. எங்க உங்களை தடுக்கிறாங்களோ அதுதான் உங்க சென்டர். வேற ஆட்களுக்கு சொன்னேன். எங்க உங்களை கேலி கூத்தாக்கி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த ஊருக்கெல்லாம் இனி வரப்படாதுன்னு சொல்லி துரத்தி அடிக்கணும் இல்லையா? அங்கேதான் புயலாய் மையம் கொள்கிறாய். இதுக்கு கையை தட்டணும். அதே ஆட்களுக்கு நடுவில் மால்மர ஹத்தரி அந்தர சத்தர பாபா பாபா. அற்பமான தொடக்கத்தை அசட்டை பண்ணக்கூடாது. அற்பமான தொடக்கத்தை அசட்டை பண்ணக்கூடாது. ஒரு ஆளா இருந்தாலும் அந்த ஒரு ஆளும் ஒரு ஆத்மா. 10 பேரா இருந்தாலும் 10 பேரும் 10 ஆத்மா. 5 பேரா இருந்தாலும் 5 ஆத்மா. அசட்டை பண்ணக்கூடாது. என்ன மனுஷன்னு பாருங்க, என்ன மனுஷன்னு பாருங்க. அங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாதுங்கிற அதே இடத்துல ஒரு காலேஜ் வாடகைக்கு எடுத்து அங்க உட்கார்ந்து சுவிசேஷத்தை சொல்லி, எந்த எபேசுவில சுவிசேஷத்துக்கு அனுமதி இல்லையோ அந்த எபேசுவில இருந்து ஒரு கண்டம் முழுக்க, என்ன முழுக்க? ஒரு கண்டம். எந்த கண்டம்? ஆசியா முழுக்க சுவிசேஷம் பரம்புவதற்கு அந்த இடத்தை கர்த்தர் கையில் எடுத்தார். எங்க வச்சு நீங்க அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஒரு தேவ திட்டம் இருக்கு. எங்க வச்சு கேவலப்பட்டீங்களோ அந்த இடத்துல தேவ திட்டம் இருக்கு. எங்க செயல்பட முடியாதுன்னு சாத்தான் சொன்னாரோ அந்த இடத்துல தேவ திட்டம் இருக்கு. 2 நிமிஷம் கையை தட்டி வாயை திறந்த ஆவியில பேசுங்க. ரகதனா ரிகதனா உடகதனா அந்தல்கமனா பிரௌடபத்தரா அல்பத்தரா ரியாந்தரா அல்ஹந்தரா சந்தரா சத்தரபா. அப்போ தேவன் தருகிற எல்லா வாய்ப்பையும் திருப்தியோட என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சகோதரர்களே, தப்பா சொல்றேன்னு நினைக்கப்படாது. பாடுகிறதற்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அது கர்த்தர் தாரது. பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட கர்த்தர் தாரது. ஏன்னா நம்மளை விட பாடுகிறவர்கள் உண்டு. ஆனா வாய்ப்பு யாருக்கு தந்திருக்கு? நமக்கு. சின்ன ஜெபம் பண்ண வாய்ப்பு கிடைச்சா கூட தந்தது யாரு? கர்த்தர் தந்தது. ஏன்னா நம்மளை விட ஜெப வீரர்கள் வெளியே கிடக்கணும். துதிக்க வாய்ப்பு கிடைச்சா கர்த்தர் தந்தது. தார எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தணும். சண்டே கிளாஸ் எடுக்க வாய்ப்பு கிடைக்க கர்த்தர் தந்தது. பெண்கள் கூட்டத்தில் 5 நிமிஷம் பேச சொல்றாங்களா, உடனே பேசணும். கர்த்தர் தாரது. ஆண்கள் கூட்டத்தில் 10 நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்றாங்களா, உடனே வச்சு கீச்சணும். கர்த்தர் தாரது. கர்த்தர் தார வாய்ப்பை தேவன் தந்த பொறுப்பு என்கிற எண்ணத்தோட பயன்படுத்தணும். ஆமென். ஏன்னா ஆண்டவர் திறமையின் அடிப்படையில் கொடுப்பதில்லை. ஆண்டவர் கொடுக்கிறார்னா கிருபையின் அடிப்படையில். ஆண்டவர் திறமையின் அடிப்படையில் கொடுப்பதில்லை. ஆண்டவர் கொடுக்கிறார்னா கிருபையின் அடிப்படையில். நான் சில கூட்டங்களில் கூப்பிட்டா நான் போக மாட்டேன். முக்கியமாக நான் கூப்பிட்டா போகாதது பெண்கள் முகாமுக்கு கூப்பிட்டா போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா அதை பற்றி நமக்கு அவங்க பிரச்சனை என்ன,
அவங்க எண்ணங்கள் என்ன, அவங்க சிந்தனை என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு வேளை நம்ம அங்கே போய் 2 மணிக்கூரை வீணாக்குறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றதுனால நான் போக மாட்டேன். அப்புறம்தான் இந்த 50 வயசுக்கு மேலே உள்ள குடும்பம் உண்டு இல்லையா, அந்த குடும்ப முகாமில் பேச கூப்பிட்டாலும் போக மாட்டேன். 50 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள் குடும்ப முகாமுக்கு என்னை கூப்பிட்டா போக மாட்டேன். ஏன்னா அவங்க பிரச்சனையும் நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, 2லேயும் ஒவ்வொரு தடவை போனேன். 2லேயும் ஒவ்வொரு தடவை போனேன். ஒரே ஒரு தடவை 50 வயசுக்கு மேலே உள்ள ஊழியர்களுக்கான குடும்ப முகாமில் பேச போனேன். ஒரே ஒரு தடவை. அதுவரை நான் போனதில்லை. அந்த குடும்ப முகாமில் அட்டென்ட் பண்ண ஆட்கள் இன்னைக்கு வர சொல்லுவனும் அன்னைக்கு கர்த்தர் செய்த கிரியைகள். ஏன்னா திறமை உள்ளவனை அவர் நிறுத்த மாட்டார். திறமை உள்ளவனை ஒதுக்கிட்டு ஒரு திறமை இல்லாதவனை கிருபை கொடுத்து அப்ப நீங்க பாட்டு பாடுகிறதுனாலே புரிஞ்சுக்கிடணும், உங்களுக்கு பாட வேண்டிய திறமை இல்லை, கிருபை தந்திருக்கிறார். நீங்க ஜபிக்கிறீங்கன்னா புரிஞ்சுக்கிடணும், உங்களுக்கு ஜபிக்க வேண்டிய திறமை இல்லை, கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி 2 வருஷத்துல ஆசியா கண்டம் முழுவதும் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் வசனத்தை கேட்டார்கள். இது ஒரு வாய்ப்பாச்சா? இல்லாத வாய்ப்பை என்ன பண்ணா? உருவாக்கினா. அடுத்த வாய்ப்பை பாருங்க. அடுத்த வாய்ப்பு அசுத்த ஆவிகளை உருவாக்கிட்டு. அடுத்த வாய்ப்பு யார் உருவாக்குனது? அசுத்த ஆவிகளை உருவாக்கிட்டு. அப்போஸ்தலர் 19:16. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். 16. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இந்த பவுல் போற இடத்துல எல்லாம் அசுத்த ஆவிகள் ஓடுதுன்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு 7 பிள்ளைகள் உண்டு. 7 பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு பேய பிடிச்ச ஆளை தூக்கி ரூமுக்குள்ள கொண்டு பூட்டிச்சிடும். ரூமுக்குள்ளே கொண்டு பூட்டி விட்டுட்டு பவுல் பிரசங்கம் பண்ணுற இயேசு நாமத்தில் வெளியே வான்னு சம்பவம் வெளியே வந்துட்டு இவங்க சொல்லிச்சுனுமா, இயேசு நாமத்தில் வெளியே வாணி, பவுல் பிரசங்கம் பண்ணுற இயேசு நாமத்தில் வெளியே வாணி சொன்னதும் வெளியே வந்துட்டு இனி பவுல் பிரசங்கம் பண்ணுற இயேசு நாமத்தில் ஓடுன்னு சொல்லணும். ஆனால் ஓடலை. வெளியே வந்து ஸ்கேவா என்கிற மனுஷனுடைய 7 பிள்ளைகளையும் அடிச்சு பஞ்சராக்கி போட்டு அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாக அந்த இடத்தை விட்டு ஓடி போனார்கள். இது கேள்விப்பட்ட ஜனங்கள் பயந்தார்கள். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு இல்லாத வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தினா 2வது வாய்ப்பை கர்த்தரே உருவாக்குவார். தப்புதான் உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்துங்க, அடுத்த வாய்ப்பை கர்த்தரே உருவாக்குவார். உடனே என்ன நடக்குது? 17வது வசனம். இது எபேசிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். பாத்தீங்களா? இப்ப எபேசுக்குள்ள சுவிசேஷம் என்ன ஆயாச்சு? போயாச்சு. எபேசியர்கள் அறிஞ்சிட்டணும். எபேசியர்களுக்கு புரிஞ்சு போச்சு, இப்படி ஒரு ஆளுக்கு 7 பிள்ளைகளை அசுத்தாவியை பிடிச்சு அடைச்சு வச்சனும். அவங்க பிசாச ஓட்டக்கு முன்ன பிசாசு அவங்கள ஓட்டிட்டு புரிஞ்சுட்டணுமா? சுவிசேஷம் உள்ளுக்குள்ள என்ன செய்ய தொடங்குது? போக தொடங்குது. அடுத்து அதாக்கும் அதை விட பெருசு. கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. 19வது வசனம். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்
இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அன்னைக்குள்ள உலகத்துல மந்திரவாதம் நிரம்பின பட்டணமாக்கும் எபேசு பட்டணம், மாந்திரிகத்துல பெயர் பெற்ற பட்டணம். எல்லா ஆட்கள் கையிலையும் மந்திரவாத சுவடிகள் உண்டு. புஸ்தகத்தை வச்சு வாசிச்சு மந்திரம் பண்ணி அடுத்தவனை கெடுக்கிறது அவங்களுக்கு ஒரு வீட்டில் வச்சு செய்கிற ஒரு சிறு தொழில் மாதிரி. இப்போ இதை கேள்விப்பட்ட உடனே பேய்கள் எழும்பி 7 பேர் அடிச்சு நொறுக்கிச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லாம் ஓடி வந்தனும், அவங்க புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தனும். புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து பவுலுக முன்ன போட்டு எரிச்சனும். பிரசங்கியாரு வீட்டுக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு போக முடியல. பிரசங்கியாரு வீட்டுக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு போக முடியல. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து மந்திரவாத தகடுகள் எல்லாம் எங்க வருது? வெளியே வருது. வெளியே வந்து என்ன ஆகுது? எரிஞ்சு சாம்பல் ஆகுது. நமக்கு வருகிற தடைகள் தான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. வாழ்க்கை வாழ்றது சவாலா இருக்கா? அதுதான் வாய்ப்பு. குடும்பம் நடத்துறது சவாலா இருக்கா? அதுதான் வாய்ப்பு. ஜெபம் பண்றது சவாலா இருக்கா? அதுதான் வாய்ப்பு. எந்த பக்கம் சவால் இருக்கோ அந்த சவால் தான் வாய்ப்பு. சவாலா பார்க்காதுங்க, சவால தேவன் தருகிற வாய்ப்பா பாருங்க. தியானாள் என்கிற சிலை அங்க வைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த தேசத்துல மற்ற மதங்களுக்கு உரிமை இல்லை. இப்ப பாருங்க, அடி வேற விட்டுறாரு. புஸ்தகங்கள் எல்லாம் வந்து எரியுது. யாருக்கு நாமத்துல? இயேசுவின் நாமத்துல உனக்கு விரோதமா செயல்படுகிற ஆவிகள் எரியுது, 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 எரியுது. கையை தட்டி அவைகள் எரிகிறது. கையை தட்டணும், வாயை திறக்கணும், சத்தம் உயர்த்தணும். இப்போ அப்படி அந்த பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். அதுதான் எபேசு சபை. அதுதான் எபேசு சபை. எபேசு சபை எவ்வளவு பெரிய சிகரத்தில் போகுதுன்னு நீங்கள் அறியணும்னா 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கணும். எத்தனை அதிகாரத்தை வாசிக்கணும்? 1ஆம் அதிகாரத்தை எல்லாம் விளக்குவதற்கு நேரம் எடுக்க மாட்டேன். 7 காரியம் இல்லைன்னா 6 காரியத்தை சொல்லிட்டு அவருடைய விழுகையை பற்றி கொஞ்சம் பேசிட்டு நாம் ஜெபிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. அழகான ஒரு வார்த்தை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. என்ன பயங்கர சிகரத்து கொண்டு போறாருன்னு பாருங்க. அவர்களுக்கு கிடைக்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களுக்கு கிடைக்கிற முதல் வார்த்தை, உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். எவ்வளவு தெளிவாக இருக்குன்னு பாருங்க. பவுலிட்ட கர்த்தர் உன்னை எப்போ தெரிந்து கொண்டார்னு கேட்டால் பவுல் என்னெல்லாம் பதில் சொல்லுவார்? அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்போ பவுலிட்ட நீ எங்க வச்சு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? எங்க வச்சு? தமஸ்குவின் சமீபத்தில் வச்சு. எங்க வச்சு பவுலை தெரிந்து கொண்டார்னு பவுல் சொல்லுவாரு?
தமஸ்குவின் சமீபத்தில் வச்சு. ஏன்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும்போது நமக்கு தெளிவாக புரியுது. அவனை தெரிஞ்சு கொண்டது எங்கே வச்சு? தமஸ்குவின் வாசலில் வச்சு. இப்போ தமஸ்கு சமீபமாக வச்சு 1வது சொல்கிறாரு. 2வது என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தோம், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து. எப்ப தெரிந்து கொண்டார்? முதல்ல என்ன சொன்னாரு? நீங்க ஒத்துழைக்கவில்லை. முதல்ல என்ன சொன்னாரு? தமஸ்குவின் சமீபத்தில் வச்சு. எனக்கு தெளிவாக தெரியும், என்னை தமஸ்குவின் சமீபத்தில் வச்சு தெரிந்து கொண்டார். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. கொஞ்சம் வளர்ந்த பிறகு சொல்கிறாரு, மன்னிச்சுக்கிடுங்க, என்னை தெரிஞ்சு கொண்டது தமஸ்குவின் வாசலில் வச்சு அல்ல. எனக்கு அப்போ தெளிவான வெளிப்பாடு இல்லாததுனால அப்படி சொல்லிட்டேன். என்னை தெரிந்து கொண்டது தாயின் வயிற்றில். என்ன தெரிந்து கொண்டது? தாயின் வயிற்றில். கொஞ்சம் கூட போகிறாரு. கொஞ்சம் கூட போன பிறகு என்ன சொல்கிறாரு? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல். எங்க சொல்லுங்க? தமஸ்குவுக்கு சமீபமாய், தாயின் கருவில், ஆதியில். இதுல எது உண்மை? ஹலோ மிஸ்டர் ஜான் சால்வின், இதுல எது உண்மை? மூணுமே உண்மை கிடையாது. 4வது சொல்றாரு, எபேசியர் 1ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை சொன்ன பிறகு 2 நிமிஷம் ஆராதிக்கணும். என்ன? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை. கைத்தட்டு, கைத்தட்டு, நல்ல கையை தட்டுங்க. ரட்சிப்பு ஆழமா பாருங்க, அபிஷேகத்தை ஆழமா பாருங்க, கிருபையை ஆழமா பாருங்க. உடபல வைடபத்தல் ஆதரத்து நாதர சந்தல் கபரபலபலபலபா. நல்ல 2 நிமிஷம் கையை தட்டி, நல்ல 2 நிமிஷம் கையை தட்டி, நல்லா. இன்னைக்கு நேற்றைக்கு இல்ல உங்களை தெரிந்தெடுத்தது. அந்த ஆக்சிடென்ட்ல வச்ச அல்ல உங்களை தெரிந்தெடுத்தது. அந்த பலவீனத்துல வச்ச அல்ல உங்களை தெரிந்தெடுத்தது. உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துவில் என்னை தெரிந்து கொண்டார். கையை தட்டி. அதனாலே ஆகும் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி ஆழமா 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 படிச்சதுனாலே ஆகும் அவன் சொல்றான், எதுவும் என்னை பிரிக்க முடியாதென்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன தெரிந்து கொண்டது before the foundation of the earth. ஓ, என்ன பெரிய சிகரம்னு பாருங்க. 1வது சிகரம் என் தெரிந்து கொள்ளுதல் ஆக்சிடென்டலி நடந்ததல்ல. எனக்கு திடீர்னு நோய் வந்தது. அந்த நோய் வந்தப்போ என்னை தெரிந்து கொண்டதல்ல. என்னோட பேரை இந்த பூமிக்கு முதல் கல் வச்சார் இல்லையா, அந்த முதல் கல்லை வைக்கிறதுக்கு முன்னமே இன்னான் இன்ன இடத்துல பிறப்பான் என்றும் இன்னானை இன்ன இடத்துல வச்சு ரட்சிப்பேன் என்றும் கர்த்தர் எழுதி வைத்திருந்தார். கையை தட்டி. உங்க பிள்ளைய தொட போறாரு, உங்க வீட்டை ரட்சிக்க போறாரு, உங்க புருஷனை தொட போறாரு. என்ன கர்த்தருடைய லிஸ்ட்ல ஓ புருஷனுடைய பேர் இருக்கு.
1வது சிகரம், நீங்கள் யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் ஜோம் பண்ண அவருடைய நடத்தை முன்னை விட கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜபத்தை நிறுத்தாதுங்க. அவங்க பேர் லிஸ்ட்டில் இருக்குது, அவங்க பேர் லிஸ்ட்டில் இருக்குது, அவங்க பேர் லிஸ்ட்டில் இருக்கு. அதனால தொட்டே ஆகணும், ரட்சிக்கப்பட்டே ஆகணும். சிகரம் ஒன்று புரிஞ்சா, தெரிந்து கொள்ளுதலின் சிகரம். சொல்லுங்க. 2வது சிகரம் எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்க. தெரிந்து கொள்ளுதலின் சிகரம், ஆசீர்வாதத்தின் சிகரம். நீங்கள் இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு கூட சேர்ந்து படிக்கணும். 2 வகையான ஆசீர்வாதங்கள் உண்டு. என்ன? 2 வகையான ஆசீர்வாதங்கள். 1 காணக்கூடிய ஆசீர்வாதங்கள். என்ன ஆசீர்வாதங்கள்? காணக்கூடிய ஆசீர்வாதங்கள். பில்டிங்கை காண முடியுமா? பேசல. நீங்க பில்டிங்கை காண முடியுமான்னு. ஆனா இந்த பில்டிங் சூப்பரா இருக்கு. என்னையா பாராட்ட வேண்டியது பாராட்டி தான். இந்த பில்டிங் சூப்பரா இருக்கு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. பில்டிங்கை காண முடியுமா? முடியும். வண்டியை காண முடியுமா? பதவியை காண முடியுமா? முடியும். அப்போ இதெல்லாம் என்ன ஆசீர்வாதம்? காண்கிற ஆசீர்வாதம். காண்கிற ஆசீர்வாதத்துக்கு பைபிளில் சொல்லி இருக்கிற ஒரு தெளிவான வசனத்தை யாராவது எனக்கு சொல்லித்தாருங்க. காண்கிற ஆசீர்வாதத்துக்கு பைபிளில் சொல்லி இருக்கிற ஒரு தெளிவான வசனத்தை சொன்னால் இந்த பேனா தருவேன். எப்படியும் தந்துட்டு போகணுன்னு கொண்டு வந்துட்டேன், தரமாட்டேன். காண்பவைகள் அநித்தியமானவைகள். காண்பவைகள் அநித்தியமானவைகள். அப்போ காணக்கூடியது தான் உங்க ஆசீர்வாதம் என்றால், முறைக்கிறீங்க, இனி முறைக்க நல்ல வாய்ப்பு. காணக்கூடியவைகள் தான் உங்க ஆசீர்வாதம் என்றால், காண்பவைகள் அநித்தியமானவைகள். ஆனா ஆசீர்வாதத்தின் சிகரம் அதல்ல. ஆசீர்வாதத்தின் சிகரம் அதல்ல. ஆசீர்வாதத்தின் சிகரம் எது? காண முடியாத ஆசீர்வாதம். சமாதானத்தை காண முடியுமா? முடியாது. சந்தோஷத்தை காண முடியுமா? நிம்மதியை காண முடியுமா? பில்டிங்கு காண முடியும், காரு காண முடியும், பதவி காண முடியும், நல்ல ட்ரெஸ்ஸு காண முடியும். இதெல்லாம் இருந்து நிம்மதி இல்லைன்னா காணக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கு. நீங்கள் ஒத்துழைக்கவில்லை. காணக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கு, காண முடியாத ஆசீர்வாதம் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பாக்கியம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தன்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை,
காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனோட இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தப்புதான். வேற எங்கேயாவது சொல்லி இருந்தா கையை தட்டி இருக்கணும். என்னை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார் தெரியுமா? என்னை ஆசீர்வதித்த எவ்வளவு பாருங்க. ஒரு கண்ணும் கண்டதில்லை, ஒரு காதும் கேட்டதில்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கையை தட்டி you are blessed. ஆசீர்வாதத்தின் சிகரம். ஒன்று தெரிந்தெடுத்தலின் சிகரம், 2 ஆசீர்வாதத்தின் சிகரம். நம்ம ஆசீர்வாதத்தில் இல்லை, நம்ம ஆசீர்வாதத்துக்கு சிகரத்தில் இருக்கணும். We are not in the blessing, we are on the height of the blessing. நம்ம ஆசீர்வாதத்துக்கும் மேல, நம்ம ஆசீர்வாதத்துக்கும் மேல. நம்ம ஆசீர்வாதம்னு சொன்னா பூமியில இதுவரை ஒருத்தரும் கண்டதில்லை. நம்ம ஆசீர்வாதம்னு சொன்னா யாருடைய காதலையும் கேட்டதில்லை, ஏன் ஒருத்தரும் யோசித்ததில்லை. அவ்வளவு பயங்கரமான உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ 1 தெரிந்தெடுத்தலின் சிகரம். எப்போ தெரிந்தெடுத்தார்? உலக நீ விழுந்து போவேன்னு எல்லாம் பயப்படப்படாது. சத்துரு உன்னை பிரிச்சுட்டு போவேன்னு பயப்படப்படாது. நீ அழிஞ்சு போவேன்னு பயப்படப்படாது. இந்த எர்த்துக்கு முதல் கல்லு வச்சார் இல்லையா, அந்த கல்லு வைக்கிறதுக்கு முன்னமே உன்னை தெரிஞ்செடுத்துட்டு தான் பூமிக்கு கல்லு போட்டார். அப்போ 1 சொல்லுங்க. 1 தெரிந்தெடுப்பின் சிகரம், 2 ஆசீர்வாதத்தின் சிகரம், 3 அபிஷேகத்தின் சிகரம். எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். என்ன முத்திரை? 14 தொடக்கத்தை வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள். அவ்வளவும் போதும். என்ன? மெதுவா பேசுங்க, சாத்தான் கேட்டுட போறான். என்ன? ஐயோ அப்படி இல்லையா பாஸ்டர், ரட்சிக்கப்பட்ட பிறகு சொந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு போச்சு. புதிய சொந்தம் வந்துட்டு. யாருக்கு ரிலேட்டிவ் ஆயிட்டீங்க? அவருக்கு சொந்தம். பவுல் கப்பல்ல கிடக்கிறான். 14 நாளா சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் காண முடியல. அன்னைக்கு ராத்திரி கப்பல்ல இறங்கி வந்தாரு. கப்பல்ல இறங்கி வந்து அடுத்த நாள் காலையில பவுல் சொல்றாரு, நேற்று ராத்திரி என்னுடையவர். அதாவது தமக்கு சொந்தமான ஒன்று 14 நாளா கப்பல்ல சமுத்திரத்தில் அலைஞ்சிட்டு வேதனைப்பட்டு இருக்குன்னு அறிஞ்ச உடனே பரலோகத்தை விட்டு இறங்கி அந்த கப்பலுக்குள்ள வந்து நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு பவுல் சொல்றாரு, நேற்று ராத்திரி என்னுடையவர். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் அழகான ஒரு வசனம் சொல்லியிருக்கு.
நான் உன் அருகில் கடந்து போகிற பொழுது 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீ மோசமான நிலைமையில் இருக்கிறத கண்டு என் வஸ்திரத்தை உன்மேல போட்டேன், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். தம்முடைய வஸ்திரத்தை நம்ம மேல போட்டு, தம்முடைய கிருபையை நம்ம மேல போட்டு, தம்முடைய அபிஷேகத்தை நம்ம மேல போட்டு அவருடையவர்களாக்கி வைத்திருக்கிறார். ஒன்னா சொல்லுங்க. ஒன்று, தெரிந்து கொள்ளுதலின் சிகரம், ஹையஸ்ட். 2, ஆசீர்வாதத்தின் சிகரம். 3, அபிஷேகத்தின் சிகரம். முத்திரை போட்டு தனதாக்கிட்டாரு. இங்கெல்லாம் உண்டான்னு தெரியல. லோன் எடுத்து பசு வாங்குவாங்க தெரியுமா? லோன் எடுத்து பசு வாங்குவாங்க இல்லையா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? போச்சா? சூப்பர். என்ன பண்ணணும்? லோன் எடுத்து பசு வாங்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டேன். ஒன்றுமே பண்ண மாட்டேனுமா? பால் கறப்பணுமா? இங்கே அப்படியா? இங்கே லோனுக்கு பசு தந்தா கவர்மெண்ட் பாலை கறந்துட்டு போமோ? அப்படி இல்லை இல்லையா? அதுக்கு காதில் ஒரு சீலு போட்டு விடுவணும். காதில் சீலு போட்டு விடுவணும். கொஞ்சம் காலம் தாண்டும்போ அந்த காது சீலும் சேர்ந்து இளகி போகும். சீல் இருக்கா? இல்லை. ஆனால் காதில் என்ன கிடக்கு? ஓட்டை கிடக்கு. அந்த பசு பூமியில் எங்கே கிடந்தாலும் பார்க்குறவங்க புரிஞ்சுக்கிடணும், இது லோன் வாங்கின மாடு. மாடு அதே மாதிரி தான் நீ இந்த பூமியில் எங்க இருந்தாலும் சொந்தமே. நீ கர்த்தருக்கு சொந்தமான தேவ பிள்ளை என்பதை பரிசுத்தாவியை வச்சு உண்மையில முத்திர போட்டதுனால பாதாளத்தின் எந்த ஆவிகளும், பூமியில நடமாடுகிற எந்த அசுத்த வல்லமைகளும், தேசத்துல செயல்படுகிற எந்த சத்துருவும் உன்னை தொட முடியாது. கை தட்டி நம்மளை பார்த்து சத்துரு பயப்படக்கு நம்மள்கிட்ட என்ன இருக்கு? சத்துரு பயப்படுற மாதிரி நம்மள்கிட்ட என்ன இருக்கு? சத்துரு பயப்படுற மாதிரி நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னா, நம்ம மேல ஒரு முத்திரை இருக்கு. நம்ம மேல முத்திரை இருக்கு. அது என்ன முத்திரை? சொந்தமானவர்கள். சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தம்? அவருக்கு சொந்தமானவர்கள். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஐயாம். மெதுவா சொல்லுங்க. ஐயாம். இந்த பக்கம் சொல்லாதுங்க. ஐயாம். ஒரு பேச்சுக்கு சொல்லாதுங்கன்னு சொன்னா உடனே அங்கே சொல்லாம இருக்கிறது. இந்த பெஞ்சுகளும் சொல்றாங்களான்னு எனக்கு நேற்றையில இருந்த டவுட் ஆகும். சொல்லுங்க. ஐயாம் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஒரு சொத்து வாங்கி போட்டால் அந்த பக்கத்தில் வண்டியில் போகும்போதெல்லாம் அப்படி பார்ப்பீங்க. ஏன்? அது உங்கள் ப்ராப்பர்ட்டி. ஏன்? நீங்கள் இந்த பூமியில் கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி. கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி எப்படி ஆலயத்தில் வந்திருந்து நோஞ்சான் மாதிரியா கை தட்டுவனும்? கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி ஆலயத்தில் வந்து அப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு அப்படியா? கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டின்னா பார்க்கும்போதே தெரியணும். இவங்க துதியும் ஆராதனையும் சோத்திரம் பார்த்தாலே தெரியுது இவங்க காட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி.
ஒன்றா சொல்லுங்க. 1 தெரிந்து கொள்ளுதலின் சிகரம், 2 ஆசீர்வாதத்தின் சிகரம், 3 அபிஷேகத்தின் சிகரம். சில நேரங்களில் நம்ம வீட்டு பக்கத்தில் வரும்படி ஏவப்பட்ட மாந்திரீக வல்லமைகள் நம்முடைய காம்பவுண்டுக்கு பக்கத்தில் கூட வராததற்கு காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம மேலே விழுந்திருக்கிற சொந்தமானவன் என்கிற அபிஷேகத்தின் முத்திரை. இது இருக்கிற வர நீ பயப்பட தேவையே இல்லை. இப்போ ஒரு பெரிய ஏரியான்னு வைங்க. ஒரு பெரிய ஏரியாவில் 3 முதலாளிகள் மாடு வளர்க்குறாங்கன்னு வைங்க. எத்தனை முதலாளிகள்? 3 முதலாளிகள். ஒரு முதலாளிக்கு 2000 மாடு இருக்குது, இன்னொரு முதலாளிக்கு 5000 மாடு இருக்குது, இன்னொரு முதலாளிக்கு 10,000 மாடு இருக்குன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். டெய்லி சண்டை போடுறதுக்கு தான் நேரம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தைரியமாக எங்கேயும் மேய விடுவாங்க. எந்த கூட்டிலையும் போய் படுத்துக்கிட்டுன்னு தைரியமாக விடுவாங்க. ஏன் தெரியுமா? அது கன்றாக இருக்கும்பவே இரும்பு கம்பியை பழுக்க வச்சு அதுக்கு தொடை பகுதியில் ஆர் அப்படின்னு போடுவேன். ஆர் அப்படின்னு போட்டுட்டா இது வளர வளர அந்த தழும்பும் வளரும். இது பெருசான பிறகு எங்கே போனாலும் ஆட்களுக்கு தெரியும் இது ரோபர்ட்டோட மாடு. எனக்கு மாடுன்னு சொன்னதுனால பொறாமையில் சோத்திரம் சொல்லாமல் இருந்தது. ஓகே, உங்கள் பேர் என்னையா? பீட்டர். பி அது எந்த கூட்டில் போய் கிடந்தாலும் யாரோட மாடுதான். தவறி அடுத்த முதலாளிக்க மாடுகளுக்கு பின்னால போய் அங்க போய் சாப்பிட்டாலும் யாரோட மாடுதான். ஏன்னா முத்திரை விழுந்து விட்டது, கர்த்தருடையது. 2 நிமிஷம் கையை தட்டுங்க. ஏன் முத்திரை போட்டாச்சு? கையை தட்டி முத்திரையிடப்பட்ட தேவ பிள்ளைகள் 2 நிமிஷம் கையை தட்டணும். பிள்ளை ஹாஸ்டல்ல இருந்தாலும், பிள்ளை காலேஜில் இருந்தாலும், பிள்ளை பெரிய கம்பெனில இருந்தாலும், பிள்ளைக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டிருக்கிறார். இந்த பூமியில எங்க இருந்தாலும், இந்த பூமி ஆகிய உருண்ட பந்தல எந்த தேசத்துல தங்கி இருந்தாலும் உங்க மேல முத்திரை விழுந்துட்டுன்னா நீங்க கர்த்தருடையது. சாத்தானும் உரிமை கொண்டாட முடியாது, மனுஷனும் உரிமை கொண்டாட முடியாது. சந்தோஷம் தானே? கையை உயர்த்தி. ஆமா, நீங்க நடந்து போகும்போது உங்களை காட்டிட்டு சாத்தான் கையை உயர்த்தி அல்லையே சொல்லல, கையை உயர்த்தி பிடிங்க. நீங்கள் நடந்து போகும்போது அந்த வழியில் சாத்தான் கையை காட்டிட்டு ஏன் ஆள் போகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் மேலே விழுந்த முத்திரை சாத்தானுடையதல்ல, உங்கள் மேலே விழுந்த முத்திரை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, கொஞ்சம் சத்தம் உயர்த்தி, கொஞ்சம் வாயை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா 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 ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. இப்பவும் சிலரை முத்திரை போடுறாரு, இப்பவும் சிலரை முத்திரை போடுறாரு. சத்தம் போதல்ல, சத்தம் போதவில்லை. ரேந்தல் கவன கதன கடக துரமா அல்கராக தனாதர சந்தரா ரி அந்த பிரௌட பத்தனா ரேந்தல் கபாரமா ரி அந்தரமா ஊட பிரௌடபரமா ரேந்தல் கபரமா ரி அத்தர சத்தரபரபரபரமா. கையை தட்டி, இனி கையை தட்டி, இனி கையை தட்டி. எத்தனை சொன்னேன்? 3 4. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்
7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஒவ்வொன்றா சொல்லுங்க. தெரிந்தெடுப்பின் சிகரம், ஆசீர்வாதத்தின் சிகரம், அபிஷேகத்தின் சிகரம், இருப்பிடத்தின் சிகரம். ஆமென், ஆமென். கவனிங்க, நீங்கள் இப்படி நடந்து போகிறீங்க. நீங்கள் நடந்து போகும்போது ஒரு பெரிய மலையை பார்க்குறீங்க. பெரிய மலை. நீங்கள் ஏறி தாண்டி தான் அந்த பக்கம் போகணும். உடனே உங்களுக்கு யோசனை வருதா வரலையா? எப்படிடா தாண்டுவேன்? இவ்வளவு பெரிய மலையாக இருக்க, என்னால் ஏற முடியாது அப்படின்னு நாம் பார்க்குறோம். நீங்கள் மலையை தாண்டல, மலைக்கு இந்த பக்கம்தான் நிற்கிறீங்க. ஜபத்தை கூட்டிட்டீங்க. எதை கூட்டிட்டீங்க? ஜபத்தை கூட்டிட்டீங்க. 1 மணி நேரம் ஜபிக்கிறது 3 மணி நேரம் ஆக்கிட்டீங்க. 3 மணி நேரம் ஜபிச்சது 4 மணி நேரம் ஆக்கிட்டீங்க. இப்போது மலை உங்கள் தலைக்கு மேலேயா காலுக்கு கீழையா? இப்போ நீங்கள் அந்த மலையை இப்படி பார்க்குறதில்ல, ஹெலிகாப்டரில் உட்காந்து கீழே பார்க்குறீங்க. நீங்கள் இதுதான் சரியான தமிழ் வார்த்தைன்னு நம்புகிறேன். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே எழும்ப 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 உங்கள் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் காலுக்கு கீழே 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 கீழே. நீங்கள் மேலே எழும்ப 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 எழும்ப. ஒரு நிமிஷம் கையை தட்டி எழும்பு, ஜெபத்தில் எழும்பு. ரட்சிக்கப்படாதவன் கீழே நின்றுட்டு சமுத்திரத்தை பர்வதத்தை பார்க்குறான். ரட்சிக்கப்படாதவன் அடிவாரத்தில் நின்றுட்டு மலையை பார்க்குறான். இந்த பாறையை தாண்டுவது எப்படி? இந்த பிரச்சனையை தாண்டுவது எப்படி? இந்த பலவீனத்தை தாண்டுவது எப்படி? இந்த பயத்தை தாண்டுவது எப்படி? இந்த சூழ்நிலையை தாண்டுவது எப்படி? இந்த கடன் பிரச்சனையை தாண்டுவது எப்படின்னு பார்க்குறான். நம்ம அதே பிரச்சனையை அதை விட பெரிய உயரத்தில் இருந்துட்டு பார்க்குறோம். அது நம்ம காலின் கீழே, அது நம்முடைய காலின் கீழே. ஹல்லேலூயா. மிகப்பெரிய சிகரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய். மிகப்பெரிய சிகரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய். கை தட்டி கை தட்டி. அப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க சிகரங்களை. 1 தெரிந்து கொள்ளுதலின் சிகரம், 2 ஆசீர்வாதத்தின் சிகரம், 3 அபிஷேகத்தின் சிகரம், 4 இருப்பிடத்தின் உட்காருவதிலும் சிகரம், 5 வாக்குத்தத்தத்தின் சிகரம். வாக்குத்தத்தத்தின் சிகரம் எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். வாக்குத்தத்தத்தின் சிகரம். நான் அந்த பகுதி அப்படியே விடுறேன். என்ன? அந்த பகுதி அப்படியே விடுறேன். ஒரு தடவை சொல்லுங்க. 1 மெதுவா பேசுங்க. சாத்தான் கேட்டுடப்படாது. அவ்வளவுதான். மெதுவா பேசுங்க. தெரிந்து கொள்ளுதலின் சிகரம், ஆசீர்வாதத்தின் சிகரம், அபிஷேகத்தின் சிகரம், இருப்புக்காறுதலில் சிகரம், வாக்குத்தத்தத்தின் சிகரம். இப்படி போனா இவங்க இன்னும் மேலே போவாங்களா கீழே வருவாங்களா? மேலே தானே போவாங்க. இன்னும் உயரே, இன்னும் உயரே, இன்னும் உயரே. ஜபத்தில் இன்னும் உயர, ஆராதனையில் இன்னும் உயர, துதிக்கிறதுல இன்னும் உயர, கொடுக்கறதுல இன்னும் உயர, நம்பிக்கையில் இன்னும் உயர, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுல இன்னும் உயர, அபிஷேகத்தில் இன்னும் உயர, கர்த்தர் தந்த பொறுப்புகளில் இன்னும் உயர 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 உயர. கை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
எவ்வளவு மேல போக முடியுமோ அவ்வளவு மேல போ. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும். 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. பார்த்தீங்களா? இதுவரை சொன்னதெல்லாம் எப்படி மேல ஹைட்டா போகுது. தெரிந்து கொள்ளுதலில் சிகரம், அப்புறம் ஆசீர்வாதத்தில் சிகரம், அப்புறம் அபிஷேகத்தில் சிகரம், அப்புறம் உட்கார்ந்து இருக்கிறதுலையும் சிகரம், வாக்கு தத்தத்திலையும் சிகரம். டக்குன்னு நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். அன்புக்கு பல வகைகள் உண்டோ? ஆதியில கொண்டிருந்த அன்பு, இடையில கொண்டிருந்த அன்பு, அப்படி பல வகைகள் உண்டோ? காய்ச்சல் கண்டுபிடிக்கிற ஒரு எந்திரம் உண்டு, அதுக்கு என்ன சொல்லணும்? தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர் மாதிரி லவ்வோமீட்டர் ஏதாவது உண்டோ? ஏன் அப்படி முறைக்கிறீர்கள்? Is there any instrument or tool, something like that, white in color, long in size, அப்படி ஏதாவது அன்போமீட்டர் உண்டோ? உண்டா? உறுதியா தெரியுமா இல்லைன்னு? எல்லாத்துலேயும் சிகரத்தில் கொண்டு போனவர் டக்குன்னு சபையை பார்த்துட்டு சொல்றாரு, இப்போ அது எப்படி? அது எப்படி? நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க இல்லையா? பழக்கத்தால் வரும் பிரச்சனை. இந்த காதலிக்கிற ஆட்கள்கிட்ட, காதலிச்சு பழக்கம் உள்ளவங்க இருப்பார்கள். இங்க பிறகுதானே ரட்சிக்கப்பட்டீர்கள். பிறகுதானே மகனே, உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஜான் சால்வின் மீட்டிங் முடிஞ்ச என்ன வந்து பார்க்கணும். ஆமேனா? ஆமேனா? லவ் பண்ணும்போ லவ் பண்ற பெண்ணுக்கு 5 மணிக்கே கால் பண்ணுவான். உன்னே சொல்லலை மகனே, இப்போ வேற, இது இப்போ சப்ஜெக்ட் மாற்றியாச்சு. அது நல்ல தங்கான, யாரும் தப்பா எடுக்கக்கூடாது. என் மகனே, நான் உண்டாக்குற பிரச்சனையை நானே தீர்த்தாச்சு. 5 மணிக்கு கால் பண்ணி கேட்பான், சாப்பிட்டியான்னு. காலையில் 5 மணியில இருந்து ராத்திரி 12 மணி வரை மொபைல் கம்பெனிக்காரங்களுக்கு லாபம். இவங்களை சொல்லி அவங்களுக்கு லாபம். கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு ஒரு நாள் கூட என்ன முறப்பு, என்ன முறப்புன்னு கேட்கிறேன். ஒரு நாள் கூட சாப்பிட்டியான்னு கேட்டது இல்லை. ஏன்? பழக்கத்தால் வந்த வினை. எதனால் வந்த வினை? ஏன்னா கல்யாணம் ஆகிறது வரை உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம். இவள் போய்விடுவாளோ, இவன் போய்விடுவானோ. போகாம இருக்கன்னா என்ன பண்ணணும்? மேல்தரமான அன்பை கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? மேல்தரமான பெஸ்ட் லவ் என்ன செய்யணும்?
கொடுக்கணும். அதனால காலையில சூரியன் உதிச்சதுல இருந்து ராத்திரி சூரியன் துணி மாற்றிட்டு தூங்க போறது வரை ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆமேனா? ஆமேனா? என்ன பயங்கர ஆமேன். இவர் எப்படிரா நம்ம காரியம் எல்லாம் சொல்றாருன்னு சோத்திரம் சொல்லிட்டு உட்காந்துக்கிடுங்க. அதுவரை ஒரு பதட்டம், அதுவரை ஒரு பதட்டம். இவன் நம்மளை விட்டு போயிடுவானோ, இவன் நம்மளை விட்டு போயிடுவாரோ. கல்யாணம் பண்ணிட்டோம் அந்த பிறகு அந்த பதட்டம் சுத்தமா இல்லை. ஏன்னா இனி போவாது, போக வேண்டி இருந்த வாய்ப்பை கெடுத்து நான் என்ன சொல்றேன், இத உலகம்னு நினைச்சு விட்டுடலாம், இத உலகம்னு நினைச்சு விட்டுடலாம். ஏன்னா சில நேரம் அன்பு ஓவரா இருக்கும், சில நேரம் அன்பு தரமட்டத்தில் போகும். நான் கேட்கறது ஆண்டவர் கண்டுபிடிக்கிற அளவில் வந்து விட்டது. சபையோட அன்பு, கர்த்தரிடத்தில் இருந்த அன்பு குறைஞ்சிட்டுன்னு பாஸ்டருக்கு தெரியல, பக்கத்தில் இருக்க ஆளுக்கு தெரியல, கூட உட்கார்ந்து கை தட்டுற யாருக்கும் தெரியல. பரலோகத்தின் தேவன் பார்த்துட்டு சொல்றாரு, ஆதியில இருந்தில்ல ஒரு அன்பு. லவ் பண்ற ஆட்கள் போனை கீழே வைப்பணுமா? நீங்க ஒத்துக்கொள்ளவில்லை. போனை கீழே வைப்பணுமா? போனை யார்கிட்டையாவது கொடுப்பணுமா? 24 மணிக்கூறும் ஒரு மிஸ்டு கால் ஆகுது, ஒரு SMS ஆகுது, ஒரு மெசேஜ். அதில் ஒரு நண்பர், அவரை கல்யாணத்துக்கு தான் பிரசங்கம் பண்ண போறேன், கல்யாணத்துக்கு பிரசங்கம் பண்ண போறேன். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு, பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த தம்பிகிட்ட கேட்குறேன், எங்கே கண்டுபிடித்தாய்? உடனே அந்த தம்பியர்கிட்ட சொல்றாரு, இடைக்கிடைக்கு ஒரு மிஸ்டு கால் வரும் இல்லையா சார், அதான் மிஸ்ஸஸ் கால் ஆக்கிட்டேன்னு. வாழ்க்கையில இருக்கிறதுல ரொம்ப நல்ல வார்த்தைய பேசணும், வாழ்க்கையில் இருக்கிறதே ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப நல்ல காரியத்தை செய்யணும், இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் தமிழ்ல எனக்கு தெரியல, அதனால் பிழைத்தீர்கள். பேசிட்டு இருக்கணும், தொடர்பில் இருக்கணும். அந்த ரட்சிக்கப்பட்ட ஆட்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? காலையில் 5 மணிக்கு எழும்பி முழங்கால நின்னாலும் உள்ளத்தை திறந்து அப்படி ஊற்றுவணும். அவங்க இந்த கிராமங்களில் உள்ள ஆட்கள் அப்பான்னு கூப்பிடும்போ நமக்கே அப்படி வரும். நம்ம புறம்போக்கில் நடக்கிற எவனையோ கூப்பிட்ட மாதிரி உண்மை அப்பான்னு ஏன் முறைக்கிறீர்கள், ஏன் முறைக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். முறைச்சா 8 பாயிண்ட் பேசுவேன். ஆனா காலப்பழக்கத்தில் நம்ம சைடு குறைச்ச பிறகும் கர்த்தர் அப்படியே தானே நேசிக்கிறாரு. தப்புதான், அவர் அப்படியே தானே நேசிக்கிறாரு. அவருடைய அன்புக்கு அளவில்லை, அவருடைய அன்புக்கு குறைவில்லை, அவருடைய அன்புக்கு எல்லை இல்லை. அப்போ நம்முடைய அன்பு குறைஞ்சதின் அடையாளங்கள் ஜெபத்தில் தெரியுது. எதுல தெரியுது? ஜெபத்தில் தெரியுது. முந்தியெல்லாம் அந்த டைம், எப்போ சர்ச்சை திறப்பாங்க, எப்போ ஜெபம் தொடங்கும், 9 மணிக்கு ஜெபம்னா 8:30 வந்து நிற்பணும். ஏன்? எனக்கு அவரை பார்க்கணும், எனக்கு அவரை பாடணும், எனக்கு அவரை ஆராதிக்கணும், எனக்கு அவரை உயர்த்தணும். அவர் தான் எனக்கு உயிர், என் உயிரோடு கலந்தவர், என்னை உயிரோடு வைத்தவர். ஐ லவ்.
அவங்க ஆலயத்துக்கு வரும்போது தெரியும். அவங்க வந்து உட்காந்துட்டு ஜோம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து உட்காந்து ஜோம் பண்ணும்போது தெரியும். அதில் ஒரு ஆவேசம் இருக்கும், அதில் ஒரு உணர்வு இருக்கும். அவங்கள்ட்ட யாரும் நீ பாடு, நீ ஜபி, நீ துதி, நீ கொடு, நீ உண்மையாரு அப்படி சொல்ல தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலா உள்ள இருந்து பாடணும், உள்ள இருந்து ஜபிக்கணும், உள்ள இருந்து உண்மையா இருக்கணும். யாரு சொல்லிக் கொடுக்காமலே செய்கிறார்கள். அன்பு ஏவுகிறது. அன்பு இப்போ கர்த்தரை நேசிக்காம இருந்துட்டு நேசிக்கிறது வேற, கர்த்தரை நேசிச்சுட்டு, புரியுது இல்லையா? நேசிக்காமலே இருந்துட்டு நேசிக்கிறது வேற, நேசிச்சுட்டு நேசத்தை குறைக்கிறது வேற. கடைசியா என்னைக்கு உங்களை பார்த்து உங்க மனசாட்சியை பார்த்து கேட்குறேன், கடைசியா என்னைக்கு முழங்கால நின்று 2 கையை உயர்த்தி அப்பா உம்மை நேசிக்கிறேன்னு கண்ணீரோட சொன்னோம்? முந்தி முதல்ல தொடங்கிறதே அப்படிதானே தொடங்குவோம். இப்ப அப்படி சொல்லக்க நமக்கு ஒரு குறைச்சலா தெரியுது. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் தெய்வ சமூகத்தில் வந்து உட்கார்ந்த ஆளுதான், நான் டீசெண்டான ஆள் இல்லையா? ஆட்கள் என்ன நினைப்பாங்க? அவரு டீசெண்டானவர்னு அவர் நினைச்சிருந்தா சிகரத்தில் இருந்துள்ள விழுகை ஆரம்பிப்பது அன்பில் குறைவுபடும் பொழுது. எதில் குறைபடும் பொழுது? அன்பில் குறைபடும் பொழுது. ஏன்னா அன்பு பூரணமானது, அன்பு சுத்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் கை தட்டணும். அன்பு பூரணமானது, அன்பு சுத்தமானது. அன்பு பூரணமானது, அன்பு சுத்தமானது. இனி இந்த எபேசியர்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் இல்லையா? ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்போ நீங்க அந்த ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். என்ன அந்த ஒரு வார்த்தையை சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். எபேசியர்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கும்போ பவுலினுடைய வாயினால ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை நீங்கள் பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அன்னைக்கே, அதாவது இவங்க அன்பின் சிகரத்தில் இருக்கும்பவே ஆண்டவர் சொல்றாரு பவுலை கொண்டு, நான் போன பின்பு. உங்களுக்கு தெரியுமா அருமையானவர்களே, பவுல் எங்கேயுமே உட்கார்ந்து ஊழியம் செய்யலை. எங்கேயுமே உட்கார்ந்து ஊழியம் செய்யலை. ஒரு வருஷம் அந்தியோக்கியாவில் இருந்திருக்காரு. எங்க? அந்தியோக்கியாவில் 1 ஆண்டு. அப்புறம் 18 மாதங்கள் கொரிந்தில் இருந்திருக்காரு, 1.5 ஆண்டுகள். நம்ம முந்தி வாசிச்ச இல்லையா, முந்தி வாசிச்ச 2 வருஷம் எபேசுவில் பைபிள் கிளாஸ் எடுத்தார் இல்லையா, அதையும் சேர்த்து எபேசுவில் எத்தனை நாள் இருந்திருக்காரு? எபேசியர் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம்
அதனுடைய 31வது வசனம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய். பவுல் தன் வாழ்க்கையில கூடுதல் காலம் செலவிட்டது எங்க? பவுலுடைய கண்ணீர் எங்க கிடக்கு? பவுலுடைய இரத்தம் எங்க கிடக்கு? பவுலுடைய ஆழமான உபதேசங்கள் எங்க கிடக்கு? ஒருத்தனுடைய ஹார்ட்டும் ஒருத்தனுடைய ஹார்ட் பீட்டும் ஒருத்தனுடைய பல்ஸும் பிளட்டும் டியர்ஸும் பெயினும் பேர்டனும் எல்லாம் எங்க கிடக்கு? எபேசுல. அந்த எபேசுவை பார்த்தாக்கோ, அதாவது 3 ஆண்டுகள் பவுலின் கஸ்டடியில் இருந்த ஆட்களை பார்த்தாக்கோ, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அன்பை விட்டாய். அன்பை விட்டாய். அன்பை விட்டதனுடைய அடையாளங்கள் எங்க தெரியுது? ஆராதிக்கிற விதத்துல தெரியுது, சர்ச்சுக்கு வர வேகத்துல தெரியுது, பாட்டு பாடுறத பார்க்கும்போ தெரியுது. மாறி மாறி நம்மள்கிட்ட சொல்ல வேண்டி வருது. பார்த்தீங்களா? ஒழுங்கா வாங்க, நல்லா பாடுங்க, நல்லா ஜபிங்க, நல்லா துதிங்க. முந்தி எல்லாம் நம்மள்கிட்ட யாரும் சொல்ல தேவை இல்லை. யாருமே நம்மள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா உள்ள இருந்தே பேசுறார் அவரு. இப்படி பாடு, இப்படி துதி, இப்படி ஜபி, இப்படி ஆராதி, இப்படி கையத்தட்டு, இப்படி சத்தம் உயர்த்து, பெருமூச்சு விடு. இப்போ அன்னைக்கு அன்பு கிடைக்காத காலத்துல அன்பு கிடைச்சப்போ வேற யாரையும் பார்க்கல, ஆண்டவரை மட்டும் பார்த்து பெருமூச்சு விட்டோம். இப்ப தேவைக்கு அன்பு கிடைத்து விட்டதுனால இப்ப பார்க்கிறோம், பெருமூச்சு விட்டா பக்கத்துல இருக்க ஆட்கள் என்ன நினைப்பனும்? பெருமூச்சு விட்டா பக்கத்தில் இருக்க ஆட்கள் என்ன நினைப்பனும்? நான் கொஞ்சம் ஆவியில் நிரம்பினா பக்கத்தில் இருக்க ஆட்கள் என்ன நினைப்பனும்? நான் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுதா பக்கத்தில் என்ன கஷ்டம் இல்லையா? பக்கத்தில் இருக்க ஆட்கள் என்ன நினைப்பனும் நான் கேட்குறேன். நீங்கள் இங்கே இருக்கும்போது கர்த்தரும் இங்கே தானே இருக்கிறாரு. 2 3 பேர் நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்போ இங்கே தானே இருக்கிறாரு. அவர் என்ன நினைப்பார்? ஆமேனா? எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? நல்ல வசனம் புரியுதுன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, எவ்வளோ பெரிய சிகரத்தில் இருந்தாலும் அன்பு சறுக்கிச்சுன்னா படிப்படியாக எல்லாமே சறுக்கும். நான் இப்போ ரொம்ப யோசிக்கிறேன், ஸ்பேனுக்கு என்ன சொல்லணும்? ஸ்பேனா? SPAN. இப்போ அந்த லவ் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது. லவ் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா கொஞ்ச காலம் மொபைலை நேசிக்கிறோம், கொஞ்ச காலம் டெலிவிஷனை நேசிக்கிறோம், கொஞ்ச காலம் சம்பத்தை நேசிக்கிறோம். அதனால அன்பு ஸ்பேன் கம்மியாகுது. முந்தியெல்லாம் அப்படி இல்லை. 75 வருஷம் நான் இந்த பூமியில் இருந்தாலும் நான் ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து சாகிறது வரை என் அன்பு யாருக்கு மட்டும்? அவருக்கு மட்டும். என்னை வெட்டி துண்டா போட்டாலும் அன்பு யாருக்கு மட்டும்? அவருக்கு மட்டும். ஏன்னா அன்புக்கு ஸ்பேன் அவ்வளவு லென்த்தா இருந்து, ஆனா இன்னைக்கு அன்போட ஸ்பேன் சின்னதாயிட்ட வருது. ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கப்படாது. அதுல நீங்க அப்படி இருக்கப்படாது. ஏன் நீங்க எபேசியர்களே, உங்க நடுவில் நடந்த மாதிரி அற்புதம் வேற எங்கேயும் நடந்ததில்லை. நீங்க கண்ட அதிசயங்கள் வேற யாரும் கண்டதில்லை. கர்த்தர் உங்க நடுவில் செய்தவைகள் வேற எங்கேயும் செய்ததில்லை. நீங்க விசேஷம். எபேசியர் நடுவில் பவுல் தங்கின மாதிரி வேற எங்கேயாவது போய் தங்கி இருந்தாரா? அப்ப அதுல அவங்க விசேஷம் தானே. எபேசியர் நடுவில் உருமல்களையும் கச்சைகளையும் கொண்டு போட்டப்போ நடந்த அற்புதம் வேற எங்கேயாவது நடந்ததா? இல்லையே. அதுல அவங்க விசேஷம் தானே. மாந்திரிக சுவடுகளையும் எழுத்துக்களையும் வேற எங்கேயாவது கொண்டு சுட்டரிச்சாங்களா? அதுல அவங்க விசேஷம் தானே. அப்போ வேற எல்லாவர்களை விட நாம விசேஷமாக்கும். உங்க நடுவில் செய்யப்பட்டது, இந்த சபையில செய்யப்பட்டது வேற எங்கேயுமே செய்ய
அழைக்கப்படவில்லை. நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு ஊழியர் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போனேன். அந்த ஊழியர் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போனப்போ ஒரு பெண்மணி அங்கே சாட்சி சொல்லுது. அந்த பெண்மணி ஏதோ ஒரு ஊருக்கு பேரை சொல்லுது. அங்கே ஊழியம் செய்ய போவாங்க. அங்கே ஊழியம் செய்ய போகும்போது கொடிய அவமானம், ஊரில் வரப்படாதுன்னு துரத்தி அடிப்பாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை அந்த ஊரில் ஊழியம் செய்ய போயிருக்கிறாங்க. ஊழியம் செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு நடந்து வர வழியில் கொஞ்சம் பேர் நின்று பரிகாசம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பெண்மணிக்கு பிள்ளை இல்லாமல் ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பெண் பிள்ளைக்கு ஏஞ்சல்னு பேர் போட்டிருக்கு. இந்த தாயும் பிள்ளையுமா வெள்ளிக்கிழமை பிரேயரை முடிச்சுட்டு கடந்து வரும்போது இந்த பிள்ளை தாய்க்கு பக்கத்தில் நடந்து வந்திருக்கு. ஆட்கள் அந்த பக்கத்தில் நின்று பரிகாசம் பண்ணிட்டு நின்று மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி திடீர்னு அதில் போயிட்டு இருந்த அந்த கேவி லைன் உண்டு இல்லையா, மின்சாரத்தினுடைய சாதா லைன் இல்லை, உயர் மின்னழுத்த லைன் உண்டு இல்லையா, அதில் ஒன்று டக்குன்னு அற்று விழுந்து இந்த பிள்ளைக்கு உடம்புல உரசி இருக்கு. தாய்க்க கண்ணு முன்ன வச்சு இந்த பிள்ளை கறிக்கட்ட மாதிரி கீழே விழுந்துருக்கு. நெஞ்சில் அடிச்சுட்டு தாய் அழுதப்போ பரிகாசம் பண்ணுறவங்களுக்கு பரிகாசம் பண்ணக்கு அடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு கூட ஆயாச்சுல்ல. திடீர்னு ஒரு மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை தண்ணி இந்த பிள்ளைக்கு மேலே விழவும் அந்த பிள்ளைய கர்த்தர் எழும்பி நிற்க வைத்து அப்படின்னா அவருடைய அன்பும் குறையல்ல, அவருடைய வல்லமையும் குறையல்ல, அவருடைய பிரசன்னமும் குறையல்ல, அவருடைய அபிஷேகமும் குறையல்ல, அவர் குறையல்ல. ஆனா குறைஞ்சது எது? நாம அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. ஒரு நிமிஷம் முழங்கால் படிடுவோமா? அத்தனை பேர் கண்ணை மூடணும். என்ன நிர்பந்தமாக கண்ணை மூடணும். ஆவியானவர் என்ன விசேஷமாக ஏவனதுனால தான் நான் இந்த செய்தியை பேசினேன்னு எனக்கும் தெரியும், ஆவியானவருக்கும் தெரியும். சபை தேவ அன்புக்கு நேர திரும்பணும். தயவு செஞ்சு ஜபீக. ஒரு ஆலாராதாரா சக்கத்தர பாபா பாபா ரியாந்தாரி அக்கல் மனாத்துரபல சக்கந்தர பாபா பாபா. கண்ண மூடி வாயை திறந்து ஒரு துள்ளி கண்ணீர் வந்தாலும் பரவாயில்லை, பெருமூச்சு விட்டாலும் பரவாயில்லை, ஜபிச்சே ஆகணும். கூப்பிடுங்க, சத்த உயர்த்தி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூப்பிடு, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, கூப்பிடு. அழுது கதறு, தங்கம் கதறு, தம்பி கதறு. வீட்டுக்குள்ள அன்பு குறையுது, கண்டுபிடிச்சு கதறு. கூப்பிடு. தேவையில்லாத கலவரம், தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத சச்சரவு, அன்பு குறைஞ்சிட்டே வருது. இன்னைக்கு சமுத்திரம் அளவு அன்பு பெருகணும். கூப்பிடு, வாய திறந்து கூப்பிடு. இந்த சத்தம் போதல்ல, இந்த சத்தம் போதல்ல. கொஞ்சம் சத்தம் உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க.